பேஸ் எல்லாம் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் தரப்போற ஷார்க்குக்கு போய் ஆமா மக்களே நம்ம ஷார்ட்ஸ்ல ஃப்ரீடம் தரப்போறோம். நம்ம ஷார்ட்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட கிணத்துல விட போறோம். ஸோ நம்ம ஊருக்கு பார்த்தோம்னா நம்ம கிணத்துல அங்கே ஏற்கனவே நிறைய மீன்லாம் இருக்கு. ஸோ ஷார்க்கு, கோய் காப்ஸ் அண்ட் நம்மளோட நாட்டு மீனான விரால், ஜிலேபிஸ் அந்த மாதிரி நிறைய மீன்லாம் இருக்கு. ஸோ அது கூட இந்த ஷார்ட்ஸை விட்டா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா இருக்குமே சொல்லிட்டு நம்ம ஷார்ட்ஸை விட போறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை தாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 97% நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்காங்க. எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ஸோ உங்களுக்கோசம் நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் நம்புறேன். ஸோ என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இதே மாதிரி நிறைய விளாக்ஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. அந்த விளாக்ஸை பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அபேஸ் இதான் நம்மளோட ஷார்க்குங்க. எவ்வளோ பெருசு காடுங்க. எவ்வளோ 4 ஷார்க் எடுத்துதான் இந்த டப்ல போட்டு தான் எடுத்துன்னு போக போறோம். பிடிக்கலாமா? ஓகே, அதுல இருக்க தண்ணியை கொஞ்சம் டெம்பரேச்சர் அடாப்டுக்கோசம் ஊத்திடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒருத்தனை பிடிக்கலாம். யார் வாரீங்க? ஐயோ அடிக்க போறானே மாட்டியான். ரெண்டு பேரும் ஒரடியா. எவ்வளவு கஷ்டம். முன்னாடி படப்படன்னு அடிக்குது. போலீஸ் ரொம்ப பண்ணுவாங்க. உள்ள வாடே குதிக்கிறானுங்க. ஆப்வியஸ் இப்ப வந்து ஷார்க்கெல்லாம் பிடிச்சதெல்லாம் பார்த்துருப்போம். எல்லாம் எவ்வளவு பெருசு இருக்கானுங்கன்னு. இந்த ஷார்க்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு நம்ம கிணத்துல தான் விட போறோம். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரியே அது கிணத்துல விடுற கிளிப்பை நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம ஊர்ல தான் போய் கிணத்துல விட போறோம். அங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷார்க்கு, கோய் காப்ஸ் எல்லாமே நிறைய பெரிய மீன்லாம் இருக்கு. அதுவும் கூட இது வந்து விட்டா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நேச்சரோட இருக்க மாதிரி இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஷார்க்கை வந்து பேக் பண்றதை பார்க்கலாம். பேக் பண்றது மீன்ஸ் அதில் கவர் பண்ணி கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் எடுத்துன்னு போறது பார்க்கலாம். ஆப்வியஸ் ஃபுல்லா இப்போ பேக் பண்ணி பக்காவா வச்சாச்சு. மேலே கிளாத் போட்டு பேக் பண்ணதுனால ஏரேஷனும் உள்ள போவோம். தண்ணி வந்து ஸ்பில் ஆகாது. டிராவலிங் அப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கொசம் இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கோம் புடவை வச்சு. The next day. Here I come. எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. ஆப்வியஸ் இப்போ நம்ம வந்து கிணத்துக்கிட்ட வந்துட்டோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வயல்வெளி. ஸோ இங்கே தான் கிணறு இருக்குது. வயல் கிணறு தான் இது வரைக்கும் பாருங்க கிணறு. இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விரால் குட்டி எல்லா ஃபிஷ்ஷஸுமே இருக்கும். தண்ணி வேறு மேலே வந்திருக்கு. இதெல்லாம் வந்து தண்ணி கீழே இருக்கும். இப்போ வந்து மேலே இருக்குது மழை பெஞ்சதுனால. இப்போ ஷார்க்கை ரிலீஸ் பண்ணுற நேரம் வந்துச்சு. ஷார்க்கை ரிலீஸ் பண்ணலாம். ஆப்வியஸ் இப்போ நம்ம வந்து ஷார்க்கில் உள்ளே விட்டுடலாம். ஷார்க்கில் இதாக இருக்குது 4 ஷார்க்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஃபின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக ரத்தம் வர மாதிரி இருக்கு. பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து விடலாம் ஒன்று ஒன்றா. ஓட்டமே எனக்கு கடிக்க போகுது. ஓகே, பெரியவனை பிடிச்சாச்சு பாருங்க. பொறுமை அவ்வளோதான் பிடிச்சாச்சு. நல்ல ஜாலியாக இருக்கப்பல. அப்படியே பொறுமை.
மாக்கண்ணு டேய் மாமா பையல சௌக்கியமா. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வயலில் இருக்கிறோம். வயலில் பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. இப்போனா பயிர் விளைச்சிருக்கிறாங்க. இந்த வயலில் பார்த்தீங்கன்னா நண்டுலாம் இன்னொரு அறுவடைக்கு முடிஞ்ச அப்புறம் நண்டு வச்சு இந்த முட்டைலாம் பொறிச்சு நண்டு வந்து வயலில் மேயும். இந்த டைம்லேருந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் அப்படி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நண்டுலாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். மண்ணை நண்டை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே பிடிச்சி நண்டு ரசம் வச்சு குடிச்சிடுவாங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம். இந்த ஏரியாவில் இல்லை, எல்லா ஊர்லேயும் அப்புறம் பண்ணுவாங்க. எந்த ஊரில் நீங்கள் வயலை பார்த்தாலும் அங்கே ஒரு நண்டு இருக்கும். இன்னும் நண்டு இது பேர் நாட்டு நண்டு. அங்கே போனீங்கன்னா உடம்புக்கு நல்லது அந்த நண்டுலாம் சாப்பிட்டேன். ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், அந்த உண்மை. ஏன்னா நமக்கு நண்டு பிடிக்காது. எல்லாத்துக்கும் ஒரு பேட் மெமரிஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி நண்டில் ஒரு பேட் மெமரிஸ் இருக்கு. என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி ஒரு நாள் இந்த மாதிரி தான் நண்டு சூப் வச்சாங்க எங்கள் வீட்டில். 8 குடிக்கிறேன், அதோட ஒரே ஒரு பிசு தொண்டையில் போய் சொருகிச்சு. என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல, கஷ்டமாகிடுச்சு. தொண்டை வலியில் ஒரு நாள் ஃபுல்லாக அவதிப்பட்டேன். அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடுச்சு. இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒன்றால் நண்டே பிடிக்கலப்பா. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேராக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஆமாம், பாட்டு நடக்கணுங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பாம்பு கூட இருக்கும். நம்ம செடின்னு நினச்சி பாம்பு மேலே கூட கால் வைக்கலாம். இப்போ கூட எனக்கு ஒரு செகண்ட் ஃபீல் ஆயிடுச்சு, பாம்பு மேலே தான் கால் வைக்கிறோமோன்னு. அதனால ஒரு செகண்ட் வாய்ஸ் பிச் அதிகமாக போயிட்டு கம்மியாயிடுச்சு. சரி அபியாஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வேற என்ன உங்களுக்கு காமிப்பேன் நான். வயலில் வந்தால் வயலில் அரிசி இருக்கும், சேறு இருக்கும், மண் இருக்கும். மண்ணுன்னா சேறு இருக்கும். ஐயோ சாமி வேற இதெல்லாம் எதுக்கு தெரியுமா கட்டி வச்சுக்கிறாங்க? எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எனக்கு இருங்க, நான் போய் விசாரிக்கிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். யார்கிட்ட போய் கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு பாட்டு. இதோட விளாக் முடிச்சிக்கலாம். இதுதான் பாட்டுங்க. கடைசியாக ஒரே ஒரு தண்ணியில் வைக்கிறேன் ஒரு ஷாப் பாருங்க. உங்களுக்கு தெரியுமா அபியஸ், நீங்கள் வயலில் செய்கிற எல்லாருக்கும் உடம்பு நல்லா பல்க் மாதிரி இருக்கும், அழுக்கு மாதிரி. ஏன்னா ஏனுங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்காங்க. என்னோடா வேற இல்லையா அந்த நண்டு பொட்டு இல்லைன்னா நண்டு இருக்கும். சீசனில் நிறைய நண்டு இருக்கும்ல. மறக்காம மேனி ஃபிஷஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரிகாட்டோ ஒசைமாஸ். ஓகே அபேஸ், ஜாலியாக கிணத்துல குளிச்சுட்டு இப்போ வந்து வீடியோ முடிக்கலாம். நம்ம ஷார்க் 4 ஷார்க் எடுத்துன்னு வந்தோம். 4 ஷார்க்குமே பார்த்தீங்கன்னா கிணத்துல விட்டாச்சு. விடுற கிளிப்புமே பார்த்துருப்பீங்க, அண்டர் வாட்டர் ஷாட்லாம் எப்படி இருந்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேறுனா வீடியோஸ்லாம் போடணுன்னா தோணுச்சுன்னா கமெண்ட் அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு தோணுதோ அது கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் போடுவேன். இதோ நம்ம வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக்ஸாக சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. நம்ம 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சாச்சு. இன்னும் நம்ம மேலும் வளர்கிறதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். ஓகே, பை காய்ஸ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.